ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது தமிழக அரசு சார்பில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு சம்மந்தமான உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே முக்கியமாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதமாக ரேஷன் கார்டு பணிகள் அதிதீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு எல்லாமே வழங்க இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு கொடுக்காம அதுக்கப்புறம் போன ஜூலையில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, பொங்கல், இது எல்லாமே ரீசனாக வச்சு 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு கொடுக்காம இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு கார்டு கைக்கு போகிற அளவுக்கு ப்ராசஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு கார்டு கைக்கு போகிற அளவுக்கு ஆச்சு. மீதி இருக்க நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 80,000 பேருக்கு ஒப்புகை சீட்டு வழங்குற அளவுக்கு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, அது போக ஒரு சிலருக்கு டூப்ளிகேட் கார்டு கைக்கு வர அளவுக்கு ப்ராசஸ் பண்ணாங்க. ஆனால் 8வது மாதம் பாதிக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாமே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் பார்த்தீங்கன்னா 2 கார்டுக்கு என்னோட ரிலேட்டிவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். 1 மாதம் வேரியேஷனில் 8 மாதத்துக்கு முன்னாடி கடந்த வருடம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்று செப்டம்பர் மாதம் அப்ளை பண்ணேன், இன்னொன்று அக்டோபர் மாதம் அப்ளை பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ப்ராசஸ் போன மாதம் கம்ப்ளீட் ஆகி, எல்லாமே கம்ப்ளீட் ஆகி டூப்ளிகேட் கார்டு கைக்கு வர அளவுக்கு ஒரு கார்டுக்கு வந்துருச்சு. இன்னொரு கார்டுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே எந்த ஸ்டேட்டஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு டீட்டெயில்ஸ் என்னென்னா, 3வது ஒரு கார்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு. அதனால போன மாதம் ரீஅப்ளை பண்ணோம். அந்த ரீஅப்ளைமே இப்போது எந்த ப்ராசஸுமே இல்லாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 2 கார்டு, டோட்டலாக 3 கார்டு அப்ளை பண்ணி 2 கார்டு இப்போது பெண்டிங்கில் இருக்குது. ஒரு கார்டு மட்டும்தான் கைக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ப்ராசஸை டவுன் ஆகிடுச்சு. போன 2 மாதம் நல்லா ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு மாதம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 8 நாள், அதில் ஒரு 15 நாள், இந்த இடைப்பட்ட காலத்தில் ப்ராசஸ் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த டைமுக்கு கார்டே வந்திருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் வரல. ஸோ ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கேயே டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோம். அவங்க பர் டே இவ்வளோ அப்படிங்கிற ப்ராசஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நேரடியாக அங்கேயே போய் கேட்டிருந்தேன். இது போக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுற ஒன்றா இருக்கும். முதல் முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட 6 மாதம், 3 மாதம், 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரிஜினல் கைக்கே வந்துடுச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 10,000 பேருக்கு மட்டும்தான் ஒரிஜினல் கார்டு கைக்கு வந்திருக்கு. மீதி ஒரு 50,000, 1 லட்சம் பேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் கார்டு மட்டும் கைக்கு வரல. அதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் கார்ட்ஸ் மாதிரி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் உங்களுக்கும் வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா உங்களோட ஸ்டேஜஸ் என்னென்ன, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பண்ணணும், உங்களோட ஸ்டேஜ் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னா அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு முதல் ஸ்டேஜில் அப்படியே நிற்கும், இன்னொருத்தர் 2வது ஸ்டேஜுக்கு போயிருக்கும், இன்னொருத்தர் 4 ஸ்டேஜுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ரேஷன் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மக்கள் இருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் என்ன டீட்டெயில்ஸ் சொன்னேன் அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். இதை தெளிவாக கேளுங்க. இதுலேயே நிறைய சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் இப்போதைக்கு ஒரிஜினல் கார்டு வராது, அதுக்கு மட்டும் டைம் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதில் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் இந்த மாதிரி கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே போன ஜூலை மாதத்துலேருந்து ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பித்தாங்க. அதில் முதல் கட்ட நடவடிக்கையாக
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை நேரடியாக வர சொல்லி டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன், உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாங்க. இந்த 2 ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரேஷன் கார்டு உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் காலதாமதம் ஆகுது. அதாவது ஒரிஜினல் வர்றதுக்கு 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து அவங்களே கால் பண்ணி உங்களை வர சொல்லி ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ரேஷன் கார்டு ஒரிஜினல் வரக்கு முன்னாடி, இப்போது லைசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டு மாதிரி இருக்கும். அதுவும் ரேஷன் கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் வரக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பொருள் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்ணிக்கலாம். ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களை வர சொல்லி அவங்க கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணி வர சொல்லி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரிஜினல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் வரதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஒப்புகை சீட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரை விசிட் பண்ணி அங்கே போய் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது வந்திருக்கும், இந்த மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரிஜினல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்திங் ரேஷன் கார்டு சம்மந்தமாக மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை அங்கே காமிச்சு நீங்கள் வந்து உங்களோட ஒப்புகை சீட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். மொபைல் நம்பரே மேக்ஸிமம் போதும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே அந்த மொபைல் நம்பரை வச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சீட்டை வந்து 2-3 பிரிண்ட் போட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 2 மந்த் கூட ஆகலாம். 1 மந்த்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே ஒரிஜினல் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இப்போதைக்கு ஒரிஜினல் வரக்கு வாய்ப்பில்லை. ஸோ தமிழகம் முழுமைக்கும் இப்போதைக்கு ஒப்புகை சீட்டை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வந்து அரசு சார்பிலேயே தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு மெசேஜ் வரதில்லை. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எப்போ வரும் கார்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் மெசேஜ் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு மெசேஜே வர்றதில்லை, ஆனால் கார்டு வந்து ரெடி ஆயிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ் விசிட் பண்ணி இந்த மாதிரி கார்டுக்கு அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் கார்டு வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சப்போஸ் கார்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒப்புகை சீட்டு பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஸ்டேட்டஸை வந்து நெட்டில் செக் பண்ணி சொல்லுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த சீட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது நடக்கும். அதாவது ப்ரௌசிங் சென்டர்லேயே வந்து இந்த மாதிரி சேவை சம்மந்தமான வேலைகள் செய்வாங்க. சில இடத்துல மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையோட அந்த சீட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு மெசேஜ் வர்றதில்லை, ஆனால் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டுமே இருந்திருக்காது. அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் ரேஷன் கார்டு வந்துடும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் யார் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போது கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பிட்டு சில பேருக்கு மட்டும் ஒரிஜினல் கார்டு வந்திருக்கு. மேலும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் கார்டு வரல, அவங்களுக்கு தான் ஒப்புகை சீட்டு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கார்டும் கூடிய விரைவில் வந்துடும். சப்போஸ் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லை அப்படின்னா அவங்க சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்களே வந்து நெட் சென்டரில் போய் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டு வந்துடுச்சு அப்படின்னா நீங்களும் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 லட்சம் கார்டு இருக்குது. லைனாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வராமல் இருந்துச்சு, இப்போது வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கும் கார்டு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க, புதுசாக மேரேஜ் ஆனவங்க, இல்லை ஒரு கார்டுலேருந்து இன்னொரு கார்டுக்கு சேஞ்ச் ஆகிறவங்க, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ரேஷன் கார்டு சம்மந்தமான பணிகளில் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பழைய கார்டு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசாக யாராவது அப்ளை பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே போய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு பணிகளை வந்து கூடிய விரைவில் முடிச்சுக்கலாம்.
ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.